ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்த்தங்காவை வெல்லம் போட்டு ஆக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 50 கிராம் மிளகாயை இப்படி வகுந்து அரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு 100 கிராம் வெல்லம் இப்படி இடித்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் நல்லா இப்போ பாத்திரம் காஞ்சிருக்கு, இதில் கடுகு உளுந்தரிசி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. இப்போது இதில் இந்த அரிஞ்சு வச்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோம். இது ரொம்ப டீப் ஃப்ரையாக நம்ம வதக்க தேவையில்லை. ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கினோன்னே அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு 100 கிராம் புளி ஊற வச்சு புளி தண்ணி, அந்த புளி கரைச்சலை எடுத்துட்டு அதில் இந்த வதக்கின மிளகாயை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். இப்போ நாங்கள் இதில் 2 கரண்டி உப்பு, நல்லா பெரிய கரண்டியில் 2 கரண்டி கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நாங்கள் ஒரு 5லேருந்து 6 நார்த்தங்காய் வேக வச்சு அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெல்லம் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நான் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இது நல்ல திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை கொதிக்க விடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்குமே கொதிக்கட்டும். இது பாருங்கள், இப்போ நல்ல கொதி வருது. இதில் இப்போ நல்லா கொதி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த நார்த்தங்காயெலாம் வெந்திருக்கு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பிளேட்டில் மாற்றினா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி அது வரைக்கும் கொதிக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நார்த்தங்காய் ஒரு நல்ல சைட் டிஷ், சாம்பாருக்கும் சரி, நீங்கள் ஒரு பழைய சாதமோ இல்லாட்டி கர்ட் ரைஸ் எதாக இருந்தாலும் இதை தொட்டுக்கலாம். இது ரொம்ப நல்ல, உடம்புக்கும் நல்லது ரொம்ப. இதில் நம்ம பெருங்காயத்தூள்லாம் ஆட் பண்ணதுனால அதோடு சேர்த்து இந்த நார்த்தங்காயும் நல்ல செரிமானம் கொடுக்கும் நமக்கு. ஸோ இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.